ஹாய், எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? காலையில் எழுந்து வாசல்லாம் பெருக்கி கழுவிட்டு கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. டைம் 4:30 தான் ஆச்சு. எப்பயுமே நான் கோலம் போடும்போது பக்கத்தில் ஆன்ட்டி பேசி என் தூக்கத்தெல்லாம் வச்சு என்னை பிரிஸ்க் ஆக்கிடுவாங்க. ஆனால் 2 நாளாக ஆன்ட்டி ஊருக்கு போனதால் அப்படியே உள்ளே வந்துடுறது தூக்கம் வர மாதிரி இருக்குது. சரி டீ குடிக்கலான்னு ஆசையாக இருக்கேன்னு உள்ளே போனால் பாத்திரத்தை பார்த்தோடனே கழுவுற பயந்துக்கிட்டு போய் படுத்துக்கிட்டேன். ஏன்னா முன்னாடியே சாப்பாடு செஞ்சு வச்சா சில்லுன்னு ஆகிடுது கட்டும் போதெல்லாம். சரி அப்போ கொஞ்சம் லேட்டாகவே செஞ்சுருக்கலாமேன்னு அப்போ யோசிக்கிறேன். அதனால் இன்றைக்கி ஒரு 6:30 மணிக்கு மேலே தான் சாப்பிடு. கிரேட் 1 பிள்ளைங்களுக்கும் இன்றைக்கி ஸ்கூலு என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. சாட்டர்டே ஸ்கூல் வச்சு சரி லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் தான். ஒயிட் கலர் எக் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தா என்ன தெரியுமா, ஸ்மெல்லு வரும், அதனால் வேண்டாம். அதனால் இந்த மாதிரி தான் எக் ஃப்ரைட் ரைஸ்னால் க்ரீன் கலரில் கொடுப்போம் எங்கள் வீட்டில். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே பிரியாணி மாதிரி இருக்கும். டக்கு டக்குன்னு இதை ரெடி பண்ணிவிட்டு காலையில் வந்து இன்றைக்கி அந்த பச்சை பயிர் போட்ட தோசை, அதுக்கு மாவெல்லாம் அரைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ஒயிட் குருமா. இன்றைக்கி எல்லாமே க்ரீனாக வந்து நான் இதை நேற்றே பிளான் பண்ணலான்னா பார்த்தா எல்லாமே இன்றைக்கி க்ரீனாக அமைஞ்சிருச்சு. காலையில் டிஃபனும் சரி, மதியம் லஞ்சும் சரி. தோசைக்கு மாவெல்லாம் அரைச்சிட்டு பார்த்தா டைம் ஆயிடுச்சு, 8 ஆகிடுச்சு. தோசை எல்லாம் போட்டுட்டு ஒயிட் குருமா சூப்பராக நிறைய காயெல்லாம் போட்டு ஒயிட் குருமா வச்சுட்டேன். நம்ம நைட்டுக்கும் இதே ஆகிடும். மதியத்துக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ஆகிடும். சரி தொட்டுக்கிறதுக்கு வந்து வெள்ளை முட்டை கொடுக்க வேணான்னு கொஞ்சம் அந்த முட்டையை நல்லா ஆனியன் பச்சை மிளகாலாம் போட்டு அடித்து இந்த மாதிரி குழி பண்ணி, இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். எங்கள் அம்மா அடிக்கடிக்க இப்படி தான் பண்ணுவாங்க. அதில் நிறைய மசாலாலாம் போட்டு வேறு அவங்க பண்ணுவாங்க. எல்லாம் போட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சு. எல்லாமே இன்றைக்கி வந்து க்ரீனாக தான். ஜூஸும் க்ரீன் ஜூஸ் இன்றைக்கின்னு பார்த்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கட்டியே முடிச்சாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.